ஹலோ கைஸ், ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் வந்து ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆசிரமத்துல அவங்க அந்த குருவும் அந்த சீடர்களும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த சீடர்கள் கையில பெரிய பெரிய மரக்கட்டையை வந்து கொடுத்து ஒரு ஆத்துக்கு வந்து கூட்டு போறாரு. அந்த சீடர்களும் எதுவும் என்ன செய்ய போறாருன்னு தெரியாம வந்து போறாங்க. ஆத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா சீடர்களும் அந்த மரக்கட்டையை வந்து தூக்கிக்கிட்டு ஆத்துக்கு அந்த சைடு வந்து போகணும் அப்படின்னு வந்து கரையை கடக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே கொஞ்சம் சீடர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்குனாங்க. உள்ள இறங்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டையோட கனம் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, ஆத்துல விட்டுட்டாங்க. ஓகேங்களா? உடனே விட்டுட்டு நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குரு சொன்ன மாதிரி அந்த மரக்கட்டையை கொண்டுட்டு ஆத்துக்குள்ள வந்து போறான். அப்போது பாத்தீங்கன்னா அவன் வந்து நடு ஆத்துக்கு போகும்போது என்ன பாத்தீங்கன்னா ஆத்துல வந்து வெளில வர ஆரம்பிச்சுட்டு, அந்த வெளில வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி நீச்சல் அடிச்சு போனாங்க. அவங்களால வந்து கை கால ஒழுங்கா இது பண்ண முடியாம ஆத்தோட அடிச்சுட்டு போறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒழுங்கா இது பண்ண முடியாம இந்த குரு சொன்னதை கேட்டதுனால அந்த மரக்கட்டையை குடிச்சிட்டு மிதந்துட்டு அடுத்த கரைக்கு போயிட்டான். அப்போதுதான் அந்த மற்ற சீடர்களுக்கு வந்து புரியுது, என்னன்னா நம்ம குரு சொல்றதை வந்து எனக்கு கேட்கணும். நண்பர்களே, நம்மளும் அதே மாதிரிதான். நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் ஒன்று வரும்போது கடவுளை வந்து கெட்டியா பிடிச்சிக்கணும். அந்த கடவுள் தான் அந்த மரக்கட்டை மாதிரி. அதை வந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா வந்து கடந்து போயிடலாம். ஓகேங்களா? இதான் திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து சொல்றாரு, இவர் நீந்தார் இறைவன் அடிசேரார் கார். இதெல்லாம் சொல்றாரு. அதாவது நம்ம கஷ்டம் ஒன்று வரும்போது எனக்கு கடவுளை வந்து கெட்டியா வந்து நம்பணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில ஈஸியா வந்து பொழைச்சிக்கலாம். நம்ம சேனல்ல இதோட 10வது திருக்குறள், அதாவது முதல் அதிகாரத்தோட 10 குறள் வந்து இன்னையோட முடியுது. இந்த 10 குறள்ல உங்களோட ஃபேவரட் குறள் கதை எதுன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் அதிகாரம் போடலாமா என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.